ஒரு நபர் உங்களை துன்பப்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. துன்பம் நேரடி துன்பம் இல்லை, யார் மூலியமோ உங்களுக்கு ஒரு தகவல் வருது, உங்களை பற்றின ஒரு கேசிப் வருது. அப்போ உடனடியாக நீங்கள் ஒரு ரியாக்ட் பண்ண வேண்டாம், அதை நம்ப வேண்டாம். ஏதோ சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்குதுன்னு நீங்கள் நினைங்க. ஏன்னா அதீதமான கற்பனைகளும் உங்களுக்கு மற்ற மனுஷங்களை ஈஸியாக பகையாளி ஆக்கிடும். உங்களை பற்றின ஒரு தப்பான புரிதல் நடந்துருச்சே, இவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, அது உங்கள் தாய் தகப்பனாக இருக்கலாம், சிஸ்டர் பிரதராக இருக்கலாம், உங்கள் துணையாக இருக்கலாம், இல்லை உறவுகளில் இருக்க முதல் வரிசையில் இருக்கிறவங்களாக இருக்கலாம். யாரை பற்றியும் உங்ககிட்ட ஒரு நியூஸ் வருது. கண்டிப்பாக அந்த சொன்ன நபரை நீங்கள் மனதளவில் காயப்படுத்தாமல், உங்களுக்கு அது உண்மை தான், அவங்க தப்பானவங்க தான், நம்மளை பற்றி தப்பான மீனிங்கில் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்தாலும் கூட, அந்த கடும் கோபத்தில் கூட அந்த எதிராளிக்கு நீங்கள் துன்பத்தை கொடுக்காம, தர்மம் தப்பாமல் விலகி வரும் பொழுது உங்களோட மனசு பாதிக்கப்படாமல் இருக்குது. ஏன் அவங்க என்னைய அப்படி பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எந்த ஒரு விஷயமோ இந்த பிரபஞ்சத்தில் காரணமில்லாமல் ஒரு விஷயம் நடக்காது. அதாவது ஒரு குயில் கூட இந்த நேரத்தில் இந்த செகண்டில் கூவணும்னு இருந்தால் மட்டும்தான் கூவும். அப்போ உங்களோட கர்மாவை அந்த கேசிப் பேசுகிறவங்க வாங்கிக்கிறாங்கன்னு நினைங்க. நீங்கள் எதிராளின்னு நினச்சிட்டு இருக்கவங்க நல்லவங்களாக இருந்தால், உங்கள் மனதுக்கு உள்ளுணர்வு இன்டியூஷன் சொன்னதுன்னா கை கோத்துக்குங்க, இல்லைன்னா மன்னிச்சு விடுங்க. மன்னிக்க முடியாத நபராக இருந்தால் அலட்சியப்படுத்திட்டு உங்களோட வாழ்க்கையை நடை போடுங்க. ஏன்னா அந்த இடத்துலையே உட்காந்து ஏன் இப்படி சொன்னாங்க, நான் நல்லவங்க தானே, நான் தர்மம் தப்பாமல் போகிறேனே, அவங்களுக்கு அதை செஞ்சனே இதை செஞ்சனே, எவ்வளவு தான் நீங்கள் அதுபோல் சிந்தனைகளை வளர்த்துக்கிட்டாலும் உங்களோட மனம் மட்டும்தான் குட்டை நீராக குழம்போம். உங்களுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயம் உங்கள் கையில் இல்லை. அது ஒரு கர்மாப்படி ஒரு விஷயம் நடக்குது. அதை ஹேண்டில் பண்ணுறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. ஒரு நல்ல நபரை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள கடந்து போனாலும் உங்களுக்கான நன்மைகள் அதில் நஷ்டமாக தான் செய்யுது இல்லையா? அந்த புரிதலும் உங்களுக்கு வேணும். அதனால தான் எந்த ஒரு நேரத்துலையும் ஓவராக ஆனந்த கூத்தாடும் போதும் நம்மளோட மனமும் நாக்கும் சரியான சொல்லாது, மனமும் சரியான நினைப்பை நினைக்காது. அதுபோல் கஷ்டமான உங்கள் மன கஷ்டத்தில் இருக்கும்போதும் உங்களோட வாக்கு தவறுதலாக தான் வரும். அதனால் பொதுவாக நாம் நிதானமான சிந்தனையில் இருக்கும்போது எல்லா விஷயங்களும் ஓரளவு சரியாக நடக்கிறதாகவே இருக்கும்.